இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்கதான் போய் சுத்தி அவ்வளோ இங்க சுத்தி பாக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்கு? நானும் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்துருவாவேன்னு நினைச்சேன். இத்தனை மணி நேரம் ஆச்சு, அப்படி என்னத்தான் சுத்தி சுத்தி பார்க்க அவ்வளோ. எனக்கு எப்ப இங்க இருந்து ஓடலான்னு இருக்கு. இவியல் என்னடானா சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு இருக்காவ. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோ? விடக்கூடாது. இருந்து போறதுக்குள்ள விட்ட சண்டை போட்டு என் மகனை கூட்டிட்டு போயிடணும். என்ன கால் வலி முடியல. இவ்வளவு நேரம் நடந்துட்டு உட்கார்றதுக்கு ஒரு கல்லு கூட கிடைக்கலையே. எப்பாட இங்கதான் உட்காரியதுக்கு ஒரு பெஞ்சு போட்டு வச்சிருக்காவ. இதுலயே உட்காருவோம். சேர தேடி தேடி ஆஞ்சதுலயே காலெல்லாம் வலிச்சு போச்சு. அப்படி என்ன இருக்கு இங்க சுத்தி பார்க்கறதுக்குன்னு சுத்திட்டு தெரியாவன்னு தெரியலையே. கரெக்ட், நானும் அததான் நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, நீங்க நான் உங்களை பார்த்திருக்கேனே. நானும் உங்களை பார்த்திருக்கேனே. யார் நீங்க? நாங்களா ஊர்ல வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு டூருக்கு வந்திருக்கேன். என் மார்மாவா மாவே பேர பிள்ளைங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்திருக்கு. அது பத்தாதுன்னு 2 கேரவியலையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படியா? நானும் தான் வீட்லயே இருக்கலாம்னு சொன்ன ஏசி ரூம்குள்ள டூர் போயே அவனும் நீங்க கூட்டிட்டு வந்துட்டாவ. ஆமா, நீங்க அந்த நெட்டச்சு மாமியார் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சரோஜா மாமியார். ஓஹோ, நீங்க தான் சரோஜா மாமியாரா? அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். எல்லாம் அந்த ஊருக்குள்ள பொண்ணு எடுத்துக்கிட்டு தான் மாட்டிக்கிட்டு தெரியும். ஆரஞ்சவன் தெரிஞ்சவன் அந்த ஊர்ல எல்லாம் பொண்ணு கேட்டாவே மாட்டான். நான் தான் போய் அந்த பொறக்குழியில விழுந்தேன்னா நீங்களும் வந்து பின்னாடியே விழுந்துட்டீங்களே. நான் எங்க விழுந்தேன்? எல்லாத்துக்கும் என் மகன் தான் காரணம். அப்படியா? ஆமா, காதல் கண்ணை மறைச்சிட்டு அந்த நெட்டச்சி காதலிச்ச கட்டுனவங்க மாமே. ஆமா, என்ன செய்ய சொல்றீங்க? எல்லாம் தலை எழுத்து. என் மகனை மயக்கிட்டா, எங்க கிட்ட நடிச்சுட்டா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. அதுக்கு பிறகுதான் உண்மை எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டேன். இப்போ உங்க மார்மாவா இருக்காள, அவ வீட்டுலதான் வாடகைக்கு இருக்கா. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, என்ன நடிச்சாங்க கிட்ட? அதையும் கேக்குறிய? பெரிய வசதியான வீட்டு பிள்ளை கோடீஸ்வரின்னு நடிச்சுட்டா. நடிச்சு ஏமாத்தி என் மகனை கெட்டிக்கிட்டா. உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே துரத்தி விட்டுட்டேன். ஓஹோ, அப்படியா? ஆமா, இப்ப அங்கதான் கிடக்கா. நான் இருக்க வரைக்கும் என் வீட்டுக்குள்ள அவளாலும் சேர்க்க மாட்டேன். சேர்க்காதுங்க. ஆமா, சரோஜா எதுக்கு அவங்க அம்மா வீட்டுல கிடக்கா? கொழுப்பு அதிகமான இப்படிதான் சொல்லுவார்த்தை கேட்க முடியாது. என்ன சொல்றிய? என் மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். என்னையே என் மகளை பார்த்துக்கிட்டு எங்க கூட அங்க கிடக்க வேண்டியதானே? கொழுப்பு எடுத்துக்கிட்டு எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பேன்னு ஓடி வந்துட்டா பிள்ளைகளையும் கூட்டிட்டு. என்னைய போன நானும் விட்டுட்டேன். எதுக்கு விட்டிய? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அவளை கூட்டிட்டு போய் வச்சு நல்ல வேலை வாங்கியிருக்கணும். அததான் செஞ்சேன். சண்டை போட்டுட்டு வந்துட்டானே பாத்துக்கிடுங்களா? அதுக்கு தாங்க சொல்லி ஆர்ஜவன் தெரிஞ்சவன் அந்த ஊர்ல பொண்ணு கேட்ட மாட்டானே. இதுல வேற என் மகளை அவ தம்பிக்கு கெட்டிக்கிடணும்னு ஒத்த கால நின்ன. அவ தம்பி கார்பெட் மாதிரி இருப்பான். என் மொபா கறந்த பால் மாதிரி இருப்பான். அவ்வளவு கலரு. இந்த பிள்ளைய கொண்டு போய் அவனுக்கு கெட்டி கொடுக்க முடியுமா? சீச்சி, அந்த வீட்டுக்குலாம் கெட்டி கொடுக்காதங்க. ஆமா, உங்க மகன் யாரு? எங்க கூட தான் வந்திருக்கா. பேரவ உங்களுக்கு காமிச்சுதாரே. கீழி மாதிரி இருப்பா. அப்படியா? ஆமா, அவ்வளவு அழகு. அந்த பிள்ளைய போய் அவ தம்பிக்கு கேட்டா. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நல்ல காலரா வாழத்தியான மாப்பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இடம் நல்ல வசதியா இருக்கணும். சரி சொல்லியே. என் மகன் வெளிநாட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். என் மாமா பேர்ல 10 வீடு இருக்கு. அதனால கல்யாணத்துக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான்னு நினைக்காதுங்க. நல்லா செய்வோம். நல்ல பெரிய இடமாவே நீங்க தைரியமா பார்த்து சொல்லலாம். தெரிஞ்சா சொல்லுங்க. சரி. என் மகனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலனா உங்க பிள்ளையவே கட்டியிருப்பேன். நாங்க எவ்வளவு வசதியான குடும்பம் தெரியுமா? அப்படியா? ஊர்ல எங்க மாமனார் மாமியார் பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அவ்வளவுலயும் விவசாயம் பார்க்காவ. அப்படியா? ஏகப்பட்ட பேர் வேலை செய்யாவ. அவியல் கொஞ்சம் வயசாயிட்டு பாத்துக்கிடுங்க. அதனால தோட்டத்தை பார்க்க முடியலன்னு என் புருஷன் அங்க போய் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காவ. கணக்கு விளக்கு எழுதவே ஒரு ஆள் வச்சிருக்காவனா பாருங்களா. அவ்வளவு சொத்து இருக்கு எங்களுக்கு. பரவாயில்லையே. அப்புறம் நாங்க இப்ப இருக்கோம்ல, அந்த ஊர்ல என் மகன் கம்பெனி வச்சிருக்கான். சொந்தமா எங்களுக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு. இங்கே 2-3 இடம் வாங்கி போட்டிருக்கோம். ஊட்டிலையா? இல்ல, திருநெல்வேலியில. அப்படியா? ஆமா, உங்க மர்ம ஊர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து ஊரு. ஓஹோ, சரி. என் அண்ணன் மகளை எப்படியாவது என் மகனுக்கு கட்டி வச்சிடணும்னு ஆசைப்பட்டேன். இவன் இதுதான் வேணும்னு போய் விழுந்துட்டான். என்ன பண்ண சொல்றிய? எல்லாம் எங்க தலை எழுத்து. எப்படியாவது டைவர்ஸ் வாங்கிட்டு என் அண்ணன் மகளை இவனுக்கு கட்டி வச்சிடணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நடக்க மாட்டேங்குது. பிள்ளை வேற பெத்துட்டாளே. ஆமா, துரத்தி விட்ட பிறகு
உங்க மருமக தங்கச்சி அந்த மீன்காரி மவனுக்குள்ள கட்டி வச்சிருக்கு. ஆமா, எனக்கு சம்மந்தி அந்த மீன்காரி. என்னத்த சொல்ல வாங்க, ஒண்ணும் சரியில்லை. நீங்க அந்த சரோஜாவெல்லாம் உங்க மகனுக்கு கட்டி இருக்க கூடாது. அந்த கொடுமையை ஏன் கேக்குறியே? பொண்ணு பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரப்போ அம்மா முன்னாடியே பிடிச்சிட்டு நின்னுட்டா நல்ல பிள்ளை மாதிரி பாயே திறக்கையில. பேர் என்னன்னு கேட்டதுக்கு 10 நிமிஷமா சொல்லல. ஏன் மௌன வரத்துல இருந்தா? பையன் சுவாமமா. யாருக்கு? சரோஜாக்கா? ஆமா, அப்படிதான் அம்மா சொன்னாவே. யார்கிட்டயும் பேச மாட்டா, ரொம்ப பையன் பிள்ளை. அதட்டி கூட ஒருத்தரையும் பேசிட மாட்டா. அப்படி இப்படின்னு கதை விட்டாவே. சரி, நல்ல பிள்ளையா இருக்கு, பார்க்கவும் அழகா இருக்காளே. நம்ம மகனுக்கு கட்டி வச்சா நம்ம சொல்ல கேட்டுட்டு கிடப்பான்னு நினைச்சு கட்டி வச்சேன். அவியல நகை நட்டு நிறைய போடின்னு சொன்னாவே. அது மட்டும் இல்லாம 10 வீடு வேற இருக்குன்னு சொன்னாவ்ல. சரின்னு என் மகனுக்கு கட்டி வச்சுட்டேன். கல்யாணம் புதுசுல நான் சொல்லியதெல்லாம் கேட்டு ஒழுங்காதான் இருந்தா. என் மாமி வெளிநாட்டுக்கு போனாம்ல, அதுக்கு பேரவுல இருந்துதான் பேய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. பேர் கேட்டதுக்கு 10 நிமிஷம் சொல்லாதவா இப்ப 10 நிமிஷம் இல்ல 10 மணி நேரம் ஆனாலும் திறந்த வாயை மூடாம பேசியா. அவி அம்மா பையன சுவாமன்னு சொன்னாவே இவளை. இவளை பார்த்துதான் இப்ப எல்லாரும் பயப்பட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு பேசியன பாருங்களேன். அது கல்யாணம் ஆன புதுசுல நடிச்சிருப்பா. ஆமா, அந்த நடிப்புல இப்பதானே தெரியுது. என்ன பேச்சுங்கறியே? என் மருமவளால என் மூஞ்ச பார்த்து பேச விட மாட்டேன். அவ இந்த பக்கம் வந்தா நான் அந்த பக்கமா போயிருவேன். எனக்கு அவளுக்கு ஆவே ஆவாது. அப்படி எப்படி ஒண்ணா டூருக்கு வந்தியே? அந்த கொடுமை ஏன் கேக்குறியே? என் மகன் தான் டூர் போனோன்னு ஒரே அடம், சின்ன பிள்ளை மாதிரி. என் மகனுக்காக தான் கூட வந்தேன், வேற யாருக்காகவும் கிடையாது. அப்படியா? சரி. அந்த டீ கடைக்காரியெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவளும் அவன் ஆளும் மூஞ்சியும் என் மகனுக்கு ஏத்த சோடி மாதிரியா இருப்பாவா. ஹோட்டல இருந்து டீ விக்கிறவளாலாம் என் மருமகன் சொல்லணும்னு எனக்கு தலை எழுத்து. குடும்பமே சேர்ந்து நாடகம் போட்டுட்டு அதுல ஏமாந்து தொலைச்சிட்டேன். அப்படியா? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்து கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். எல்லாம் எங்க நேரம், கல்யாணத்துக்கு அப்புறம் தானே எல்லாம் உண்மையே தெரிஞ்சது. இவனையும் வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இன்னும் சண்டை வராமலே போயிரா. நம்ம எத்தனை புருஷன் பொண்டாட்டியில பாத்துருக்கோம். சீக்கிரமா 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். அவியலே சண்டைய போட்டு மண்டையை உடைச்சுக்கிடுவாவே. அப்ப டைவர்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஆமா, சீக்கிரமா எப்படியாவது டைவர்ஸ் பண்ண வச்சிடணும். என் அண்ணன் மகதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். ஐயோ, ஆபத்து நெருங்கிட்டு ஒண்ணு சேர்ந்துட்டு நான் இதை எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? ஓனர் இங்க வாங்க ஓனர். வீட்ல இருந்தா நிமிஷத்துக்கு 10 தடவை வந்து ஓனர்னு கத்திட்டு கிடப்பா. தூர்க்காவது நிம்மதியா வரலாமேன்னு வந்தேன். இங்கே வந்து ஓனர் பியானர்னு கூப்பிடு. என்ன இப்ப எதுக்கு இப்ப பயப்படுத்திட்டு இருக்கா? காணாத அப்படி என்னத்த கண்டுக்கிட்டா? ஓனர் அங்க பாருங்க ஓனர், என்ன நடக்குது? நீ அப்படி என்ன அதிசயங்க நடந்துட்டு? உங்க மாமியார என் மாமியார ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கா ஓனர். பேசிட்டு தானே இருக்காவே, என்னவோ ஒண்ணா உட்காந்து பேசி எடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓனர் பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா ஓனர்? அப்படி என்ன பெரிய தப்பு? வாங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். ஓனர் நீங்களா நானும் பேசுறது வேற. ஆனா ஒன்னா 2 மாமியார் உட்காந்து பேசலாம்னு வச்சுடுங்க, சரிப்பட்டு வராது ஓனர். ஏன் என்ன ஆயிரும்? நம்மளை பத்தி தான் கெடுத்து பேசுவா ஓனர். அப்படி என்னத்த கெடுத்து பேசுவாவே? பேசினா பேசிட்டு போட்டோம். என் மாமியாருக்கு வேற வேலை இல்ல, எப்பவுமே நீ கெடுத்தா பேசுவோம். அது பேசினா நான் என்ன குறைஞ்சா பேர போறேன்? ஓனர் உங்களுக்கு ஒண்ணு குறைஞ்சு போகுது, எனக்கு குறைஞ்சிரும் ஓனர். என்னைய பத்தி கெடுத்து பேசினா சரி வராது. வாங்க போய் உடனே தடுத்து நிறுத்துவோம். அதெல்லாம் தடுக்க முடியாது. என்ன நீ வேணாலும் பேசி தொலைஞ்சிட்டு போட்டோம். உன்னைய கெடுத்து பேசி உனக்கு பிடிக்கலனா நீ போய் தடுத்து நிறுத்திக்க. ஓனர் இப்படி சொல்லாங்க ஓனர், என் கூட வாங்க ஓனர். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க, என்ன எதுன்னு போய் பாப்போம், விசாரிப்போம். வந்து தொலை போவோம். இந்த கிளைக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதும். என்னை பத்தி பேசணும் அல்வா சாப்பிடுற மாதிரி பேசும். நாளைக்காவது ஏதாவது கோயில் குளத்துக்கு போகலாமான்னு கேட்டேன். அதெல்லாம் போக முடியாதா? லேக்குக்கு போகணுமா? லேக்குக்கு இந்த தண்ணியை போய் பார்த்து என்ன பண்ண போறாவே? நம்ம ஊர்லயே ஏரி குளம் குட்டை என்னென்னமோ கிடக்கு. அதை போய் சுத்தி பார்த்தா பத்தாதா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துதான் தண்ணியில போய் குதிப்பாவலாம். என்னத்த சொல்ல, இந்த டூர் வந்ததே வேஸ்ட். பானத்துக்கு பிடிச்ச கேடு. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமாவதான். சரியா சொன்னியே, நாங்க டூருக்கு வந்ததா அவதான் காரணம். ஏன் மாவன் சும்மாதான் இருந்தான், அந்த நெட்டச்சியும் சும்மாதான் இருந்தா. உங்க மருமவ டூர் போறான்னு
ஏத்தே வாங்க தே சாப்பிட போவோம். சுத்தி பார்த்தாச்சா இல்ல இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்கணுமா? ஏத்தே உங்களை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருந்தா நல்லவா இருக்கும். சுத்தி பார்க்கணும் தே, சாப்பிட்டுட்டு வேற இடத்துக்கு போகணும். வேறங்கன மாதிரிதான். இனி போற இடத்துலயாவது ஒரே இடத்துல உட்கார்ந்து சுத்தி பார்க்குற மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. இப்படி சுத்தி சுத்திலாம் அலைய முடியாது. ஆண்டி ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்க்கணும் சினிமா தியேட்டருக்கு போயிருக்க வேண்டியதானே? அங்கன ஒரே சீட்ல போய் உட்கார்ந்தோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கலாம். இங்கலாம் சுத்தி பார்க்க வந்திருக்கோம் ஆண்டி, சுத்தி சுத்தி பார்க்கணும். நீ வாய் முடி, எனக்கே எல்லாம் தெரியும். சரி ஆண்டி, கொஞ்சமா நடங்க அப்பதான் கால் வலி குறையும். ஏத்தே வாங்க தே சாப்பிட கிளம்புவோம். எனக்கு தெரியும் என் மகன் வந்து கூப்பிட்டா போவேன். கண்டவிய கூப்பிட்ட உடனே எல்லாம் பின்னாடி போக முடியாது. சரி தே, உங்க மகிட்ட போய் உங்க அம்மைக்கு இப்ப சாப்பாடு வேண்டாமா நம்ம போய் சாப்பிட்டு வருவோன்னு கூட்டு போறேன். ஏய் நான் வந்து சாப்பாடு வேண்டாம்னு சொன்னேனா? நீங்க தானே வரமாட்டேங்கிறியா, அப்ப வேண்டான்னு தானே அர்த்தம். நாங்க போய் சாப்பிட்டு வரதே வந்து கூட்டு போறோம், இங்கே இருங்க. ஏய் நெட்டச்சி, இவ போற வேகத்தை பார்த்து என் மகனை இழுத்துட்டு ஓடிடுவா போல இருக்கே. அவன் எங்க இழுத்துட்டு ஓட விட்டியே? நீங்க தானே பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு ஆசைப்பட்டு. வாய் மூடு, வாங்கிட்டு கேட்டாவளோ வந்துட்டா பேசியதுக்கு. நான் போயிட்டு வரேன், என் மகன் சாப்பிட கூப்பிட்டானா. பிறகு நேரம் கிடைக்கும் போது பேசுவோம். சரி போயிட்டு வாங்க. ஏத்தே 32 பல்லு இல்ல 42 பல்லு தெரியற மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ? ஆமா, இந்த இடத்தை பார்த்து அப்படியே சந்தோஷம் பொங்கிட்டு. ஏத்தே என்கிட்ட பேசுனா மட்டும் வாய் குவானிட்டு போகுது. என் மகனே எங்க? பிள்ளைகள் கூட இருக்காவதே. வாங்கதே நம்மள சாப்பிட போவோம். வந்ததுல இருந்து சோறு குழம்பு கூட்டு ஊர் சுத்தியது. இத தவிர்த்து ஒண்ணுமே இல்ல. வந்ததே அதுதானே தே, வேற என்ன இருக்க போகுது? வேணா உங்களை கொண்டு போய் ஜூல விடட்டுமா? அங்கதான் மிருகங்கள்லாம் இருக்கும், அது கூட உட்கார்ந்து பேச்சு வார்த்தை நடத்துங்க, சந்தோஷமா இருக்கும். அப்போ இனி மிருகம் சொல்ல வரியா? அப்படி சொல்லல தே, சுத்தி பார்த்துக்கிட்டு சோத்தை தின்னுட்டு கறியை தின்னுட்டு கிடக்கும் சொன்னீங்களா? ஒரே மாதிரி இருக்கு தனமணி வருத்தப்படுறிய. அதனால தான் சூக்கு பண்ணியல்னா அங்க மிருகங்கள்லாம் இருக்கும், சுத்தி பார்க்கலாம், எல்லாம் உட்கார்ந்து